ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேஸ்மெண்ட். மிசமையில் பார்த்தீங்கன்னா சாதம் இருந்ததுன்னா என்னடா போட்டு தாளிக்கிறதுன்னு ஒரு யோசனை இருக்கீங்களா? அப்போ இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது இருக்குது. நீங்கள் அமேஸ்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 5 சேர்த்துக்கங்க. சின்ன சைஸ் இருக்காங்க அப்படின்னு நான் 6 எடுத்துருக்கேன். 6 வரமிளகா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். கடாய் சூடாகவே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவே வச்சு அரைஞ்சி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயத்தை நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஒரு அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஒரு அளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ இது கூட பூண்டும் வரமிளகா அரைச்சிருக்கேன் அந்த விதில் இதில் சேர்த்திடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூண்டோட தான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளிக்கரைசல் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வந்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா தூள்லாம் எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா, புளிக்கு சொல்லி புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு வேக வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். வேக வச்சு சாதத்தை கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சாதத்தை நல்லா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சாதத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 நிமிஷம் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இது சூப் பண்ணிக்கலாம். சாதத்தை காமிச்சாச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சிட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காம மாமியார் சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.